வணக்கம் தோழர்களே. நமக்கு இந்த காணொளியை நான் வழங்குவதற்கு எனக்கு உதவிகரமாக இருந்த genreviews.com அவர்களுக்கு ஒரு நன்றி கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கடவுளுக்கும் ஒரு நன்றி கூறி, நான் இந்த சிறுகதையை உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். கடவுள் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கிறார். அவற்றை இறைவனை வழிபடுவதற்கும் உலக மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும். பிறர் மனம் புண்படும்படி பேசுவதோ செயல்புரிவதோ இறைவனுக்கு ஒப்பாது. அவ்விதம் செய்பவனையே அது அடியோடு அழித்துவிடும். அழிவிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் அவன் தன்னை உணர்ந்து தன் உடலையும் உணர்வையும் வருத்தி நோன்பிருந்தால்தான் அந்த பயன் பெற முடியும். ராவணன் நம் இலங்கை வேந்தன். அவன் மிகவும் பராக்கிரமம் வாய்ந்தவன். ஒரு தமிழ் மன்னன், இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னன் ராவணன். நிலவழி பாண்டியன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அவன் பாண்டிய மன்னனாவான். அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய சிவபக்தி எல்லாமே எல்லையற்றதாக இருந்தது. அவனை மக்கள் கடவுளாகவே வழிபட்டனர். அவன் ஆட்சி அவ்வளவோடு அற்புதமான ஆட்சியாக இருந்தது. அவன் இசையில் மிகவும் வல்லவனாக திகழ்ந்தான். இசை அமைப்பது முதல் இசை அமைத்த பெருமை அவனையே சேரும். மருத்துவனாகவும் திகழ்ந்தான். மருத்துவ நூல்கள் எழுதியுள்ளான். 10 தலை கொண்ட ராவணன் என்பது அத்தனை திறமைகளை அவன் கொண்டதுக்குண்டான அர்த்தமாகும். வீணை வாசித்து சாமகானம் இயற்றினான் என்றால் சிவபெருமான் மயங்கி நிற்பாராம் அதில். சிவபக்தனான அவன் ஒரு நாள் தன் புஷ்பக விமானத்தில் வடதிசை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். திடீரென்று விமானம் பறக்க முடியாமல் நின்றுவிட்டது. புஷ்பக விமானம் நின்றதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ராவணன் கீழே இறங்கினான். காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பே அவன் முன் நந்திகேஸ்வரர் தோன்றினார். ராவணா, பரமன் வாழ்கிற இந்த கைலங்கிரியை பறந்து கடந்து செல்வதற்கு மமதை கொண்ட உன்னால் முடியாது. அதனால் திரும்பி சென்று விடு என்று கூறினார். அதை கேட்ட ராவணன் கடும் கோபம் கொண்டான். குரங்கு போன்ற முகமுள்ள நீயா என்னை போகச் சொல்கிறாய்? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்னை பற்றி தெரியாமல் நீ இழித்து பேசியதால் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபமுற்றான். ராவணா, என்னை குரங்கு என்று நீ இகழ்ந்து பேசியதால் நீயும் உன் இலங்கையும் குரங்கினாலேயே அழிந்து போவாய். அதுக்கு ஒரு குரங்கே காரணமாகட்டும் என்று சாபித்தார். ராவணன் கோபம் மேலும் அதிகரித்தது. ஆத்திரத்தில் அறிவிழந்த அவன், இந்த மலையையே நான் கிள்ளி எறிந்து விடுகிறேன் பார் என்று சூளுரைத்தவாறு கைலை மலையை அடியோடு பெயர்த்தெடுக்க ஆரம்பித்தான். இமயம் பூகம்பத்தினால் ஆட்பட்டது போல ஆடியது. உமையமும் நடுங்கி போனாள். இமயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கினங்கள் கீச்சிட்டன. தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் பயந்து கூக்குரல் எழுப்பினர். இவை அனைத்தையும் கண்ட பரமன் தம்முடைய ஞான நோக்கால் நடந்ததை உணர்ந்து கொண்டார். தம்முடைய பரம பக்தனான ராவணன் ஆணவத்தினால் முறை தவறி நடப்பதை அவர் அடக்க எண்ணினார். சிவபெருமான் மெல்ல தம்முடைய வலது கால் பெருவிரலால் மலையின் மீது அழுத்தி ஊன்றினார். இமயமலை சாதாரண நிலையை அடைந்தது. சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை தாங்காமல் ராவணன் இமயமலையின் கீழே அகப்பட்டு நசுங்கி தன் ஆற்றலை முற்றிலும் இழந்தான். 1000 ஆண்டுகள் அதே நிலையில் ராவணன் சிக்குண்டு கதறினான். அதன் பிறகு தன் தவறை உணர்ந்து கொண்டான். ஒரு தலையை கிள்ளி குடமாக்கி, ஒரு கையை துண்டாக்கி, அதன் நரம்பை வீணை தந்தியாக கொண்டு இனிய இசையை பொழிந்தான். அவன் இசைத்த சாமகானம் எம்பெருமானின் இதயத்தில் இரக்கத்தை தோற்றுவித்தது. அவர் ராவணனை மன்னித்து விடுவித்தார். கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய பக்தி நம்மளுக்கு அடக்கத்தையும் பணிவையும் தர வேண்டும். நம்மளை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்காகவே நாம் கடவுளை வணங்குகிறோம். இதை அனைவரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.